இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணியும் கோலா உருண்டையும். இப்போ பிரியாணிக்கு தேவையானது என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கணும். இது நாங்கள் வீட்டிலேயும் பண்ணது, அதனால் 2-3 ஸ்பூனுக்கு மேலே கூட ஊற்றிக்கலாம். அது நல்லா காயட்டும். அது நல்லா காஞ்ச பிறகு பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கணும். காஞ்சிருச்சு, நல்லாவே போட்டாச்சு பட்டையும் பிரிஞ்சி இலையும். அது கூடவே பெரிய வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே புதினாவையும் போட்டாச்சு, நல்லா வதக்கணும். நல்லா வதக்கட்டும். அது கூடவே தக்காளியும் ஒரு 2 தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோடையே போட்டுக்கணும். நல்லா அதையும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படியே கீழெல்லாம் இதாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாவே வதக்கணும், பச்சை வாசனை போகிற மாதிரி. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சான்றதுக்கு அந்த இதில் கொஞ்சம் அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும் மசால் பொடியெலாம் போட்டால். தனி மிளகா பொடி போட்டாச்சு. அடுத்து மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தான் ரொம்ப முக்கியமானது, பிரியாணி பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, நாங்கள் வீட்டில் விரைச்சோம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லாவே வதக்கிக்கோங்க. இதுக்கு அடுத்து புதினா, மல்லி, பச்சை மிளகா அரைச்ச விழுது போட்டுக்கலாம். இது கூடவே போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறி அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். மட்டனும் போட்டுட்டோம், நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டின பிறகு அதுலேருந்து தண்ணி அதுவாகவே வரும். இதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி வேணுன்றது.
இந்த பாத்திரம் அளவு 1.5 பாத்திரம் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 2.5 கப்பு, இந்த அரிசியில் வந்து 2.5 கப்பு ஊற்றணும். இது நல்லா ஒரு கொதி வரணும். அப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லாவே கிண்டிக்கலாம். அரிசி வந்து இப்போ போடக்கூடாது, கொதித்த பிறகு தான் போடணும். இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். உப்பும் போட்டுக்கோங்க இதோடையவும், ஏன்னா நம்ம கறிக்கு ஆல்ரெடி வேக வச்சனால உப்பு இருக்கும். இது வந்து இப்போ பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், சைட்லேயே நாங்கள் வந்து கோலாக்கு நறுக்கிக்கிட்டு இருக்கோம். இதை நறுக்கிட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு லைட்டாக அடிச்சுக்கலாம். இனி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம சீரக சம்பா அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து தண்ணி இல்லாமல் அப்படியேவும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிண்டிட்டு ஒரு விசில் அடித்தோடனையும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் அடித்த பிறகு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக அப்படியே மேலோட்டமாக அப்படி கிண்டி விட்டுட்டு வேறு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதிலே இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மணி குலைவாயிரும். இப்போ வந்து கோலா உருண்டைக்கு நம்ம அடித்து வச்சிட்டோம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் போட்டுட்டு அப்புறமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் 1 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து மல்லிப்பொடி, அது கூடவே கரம் மசாலா பொடியும் போட்டுக்கணும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் தூள், இதை வந்து நல்லா கிண்டிக்கணும். இது கூடவும் உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்ட பிறகு இதில் வந்து கடலப்பருப்பை வந்து அரைச்சிக்கணும். பொரிகடல மாவு, சின்ன வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். தண்ணியாகவே இருக்கக்கூடாது, நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ உருண்டை வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால தான் அந்த பொரிகடல மாவை போட்டுக்கிறோம். நல்லாவே பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டையை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. கம்மியாகவே போடுங்க, 3-4 மட்டும் போடுங்க. நிறையா போட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும்.
மொத்தமாக நிறையா போட வேணாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ டேஸ்ட் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டிங் எல்லாமே பண்ணிடலாம். பிரியாணி ஆடி ஸ்பெஷல்ன்றனால தலை ஆடி ஸோ வந்து சிக்கன் கிரேவி பிரியாணி, அடுத்து வந்து சிக்கன் 65, அப்புறம் வந்து கேர்டு, அடுத்து வந்து தயிர் வெங்காயம், அடுத்து ரசம், மட்டன் எலும்பு குழம்பு, இவ்வளவும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கோலா உருண்டை மட்டும் அங்கேருந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அத்தை. ஒயிட் ரைஸும் வச்சுருக்கோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கோலாவும் பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியும் கோலா உருண்டையும் செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்ச நேரம்